வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டி ஃபேமிலியோட இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூவர்ஸையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஒரு சீக்ரெட், என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? ரெண்டு பேரும் எப்படி மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறது செம்மையான ஒரு சீக்ரெட். எல்லாருக்குமே தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். என்ன ரிவீல் பண்ண போறோம் நானும் கிட்ட கேட்போமா? சேனல், எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் இன்கம் தான் இன்னைக்கு நாங்க ரிவீல் பண்ண போறோம். ஸோ சேனலோட இன்கமோட சேர்ந்து எங்களோட சேனல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த மாதிரியான கேஜெட்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணினோம், ஸோ எப்படிலாம் எங்க சேனலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்க வந்து டெவலப் பண்ணிட்டே வரோம். லைஃப் எப்படி இருந்துச்சு, லைஃப் பத்தி இவர் பேசுற பாருங்க. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி செரிஷிங் மொமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு எங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா. இந்த விஷயம் எல்லாமே நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இன்னையோட வீடியோ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இந்த வீடியோல நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் ரிவீல் பண்ண போறோம். போலாமா? வாங்க. ஸோ ஜேகே, நீ வீடியோக்கு வந்து நீ தான் ஸ்டார்ட் பண்ண போற. ஏன்னா எப்பவுமே நான் தான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஜேகே ஸ்டார்ட் பண்றதை விட அந்த ஜேகே ஸ்டார்ட் பண்ணா வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீ என்ன சொல்லுவ ஜேகே? லோகோ சூப்பர்ல. சோ நம்மளோட லோகோ பத்தி நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்லு ஏதாச்சும். நானே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் Black color screen. ஃபர்ஸ்ட் Black color screen மட்டும் தானா? இல்ல, ஜேகே கிரியேட்டிவிட்டி நடுவுல ஒரு ஆர்ஸ் இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் லோகோல. ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஜேகேயோட ஃபோட்டோவை போட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மேக்ஸிமம் வந்து கார் டிரைவிங் டுட்டோரியல்லாம் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த கார் டிரைவிங் டுட்டோரியலுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இல்லைண்ணா அது சொல்லி ஆகணும். எப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லோகோ வந்து ரொம்ப நார்மலா இருக்கும், ஏதோ ஒரு பிக்சர் மட்டும் போட்டு. செகண்ட் லோகோ வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா போட்டோ போட்டு அப்புறம் அது கீழே வந்து ரோடு, அதுக்கு மேல ஒரு ஃபெராரி கார் வர மாதிரி. கார் என்ன கார் கூட சொல்றோம் பாருங்க. சரி, நாங்க ஏன் தெரியுமா கார் மட்டும் இருக்காது எங்களோட லோகோல. கார் இருக்கும், சிக்னல் அதாவது ரோடு சைன் சம்பந்தப்பட்டது இருக்கும், கரண்ட் 2-3 வரும், அப்புறம் வந்து டிராவல் பண்ற மாதிரி எல்லாம் வரும். ஏன் இப்படின்னா இந்த ஜேர்னலை பத்தி தான் எங்களோட வீடியோஸ் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால எல்லாமே ஒரே லோகோலயே உங்களுக்கு கொடுக்கணும். லோகோ பார்த்தாவே ஒரு அட்ராக்ஷன்ல நீங்க செக் பண்ணுவீங்க சேனல் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் லோகோ வந்து சேஞ்ச் பண்ணுமே. அதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு 8+ month தான் இருக்கும். அதுக்கு பிஃபோராவே வந்து பாத்தீங்கன்னா பழைய லோகோ தான் இருந்துச்சு. பழைய வீடியோல தான் பாத்தீங்கன்னாவே பழைய லோகோ தான் அந்த லோகோ இருக்கும். மை ஃபேவரட் லோகோனா அந்த லோகோ தான். இவருக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. அதுமே நல்லா தான் இருக்கும். சோ அந்த லோகோ டிசைனிங், லோகோவோட எடிஷன் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ஜேகே தான். ஏன்னா அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து இல்ல எல்லாருமே ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். அந்த லோகோக்கே வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1 week எடுத்து நாங்க டிசைன் பண்ணோம். 1 week எடுத்து என்னென்ன நிறைய இன்புட் கொடுத்துருந்தோம். இன்புட் கொடுத்து அது ஃபைனலாக வரும்போது அது ஒழுங்காக வரல. இது எங்கேயுமே எக்ஸ்டர்னல் வெண்டார் கிட்டலாம் அங்கே யார்கிட்டயுமே கொடுக்கல, நாங்களே தான் இன்டர்னலாகவே பண்ணது. ஸோ இன்டர்னலாக பண்ணதே வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% அக்யூரசி இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்துச்சுப்பா. எல்லாமே நான் பேசணும். ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் டீலரு, எல்லா கேஜெட்ஸுமே அப்பா வந்து தருவாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். என்ன சீக்ரெட் தெரியுமா? உங்களுக்கு எல்லாரும் தெரியுறது என் அம்மா தான் உங்களுக்கு ஜேகே, ஆனா என் அம்மாக்கு என் அப்பா தான் ஜேகே. ஸோ நாங்க வந்து ஜேகே ஃபேமிலி. ஓகே, ஸோ இந்த ஜேகேவே நீங்க வந்து யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாலுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஜெயஸ்ரீ கண்ணன்
அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் லைக் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பெனிஃபிஷியரியான வீடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ்மே நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ கண்ணன்ற பேஜ்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க டே டு டே லைஃப்க்கு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 100% ஷூரிட்டி தரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியா ஒரு எஃபோர்ட் எடுக்கிறோம். அது எஃபோர்ட் எதுவுமே வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு வேல்யூவான பிளேஸ்ல ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களோட யூடியூப் வீடியோஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுச்சு எங்களோட சேனல். ஜஸ்ட் லைக் தட்னு சர்ன்னு வந்துடல. ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா யூடியூப் சைட்ல இருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த். ஸோ 2023. ஆமா டேட்டுமே வந்து 23. ஸோ நவம்பர் 23 2023. ஸோ கரெக்டா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. 2+ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு சுத்தமா ஒரு ஐடியாவே கிடையாது. யூடியூப்பை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட்டுமே பிஃபோர்ல இருந்ததே இல்லை. நானாச்சு படம் பார்ப்பேன், ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் தெரியும். அவரு சுத்தம் ஜீரோ, சினி ஃபீல்டு பத்தியே ஜீரோ. ஆனா வந்து என்னை விட அவர் தான் ரொம்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்ல மெசேஜே கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எங்களோட வீடியோஸ்மே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் சும்மா நாம்கே வாஸ்னு ஒரு டான்ஸ் ஆடி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய சர்ச் பண்ணி எல்லா புக்ஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா இன்புட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட்னு இருக்காது. மேக்ஸிமம் எல்லா வீடியோமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆமா என்ன சொல்லுங்க. இப்ப நான் பேசணும் என்ன தெரியுமா, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உன்னோட இன்ஸ்டா ஐடி சொல்லுப்பா. என்னோட இன்ஸ்டா ஐடி எனக்கு இன்ஸ்டா ஐடியே கிடையாது. அப்ப ஃபேஸ்புக் ஐடி இருக்கா? ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, ஜேகே கிரியேட்டிவிட்டி தான். சரி, நாங்க எல்லாமே வந்து ஜேகேல தான் இருப்போம். அப்பா அம்மா அப்படின்றலாம் கிடையாது. எங்களோட ஃபேமிலி ஜேகே கிரியேட்டிவிட்டி. இப்ப அம்மா வந்து அப்ஸ் அண்ட் டவுன் சொன்னாங்கல்ல, அம்மா எப்படி தெரியுமா சொல்றாங்க? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்ல, எல்லாரோட லைஃப்லயுமே வந்து அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு சொல்றோம், நீங்க யூடியூப்ல சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பயங்கரமா இருந்துச்சு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா 18+ மந்த் ஆச்சு. எங்களுக்கு என்ன ஆக்சுவலா என்ன பண்ணணும், என்ன பண்ணா வந்து எந்த பிரச்சனையும் வராது, கண்டென்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம். திடீர்னு ஸ்ட்ரைக் வரும். ஸ்ட்ரைக் வர்றப்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். என்னடா இது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு போகுது, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீச்சே இருக்காது, வீடியோ ரீச் ஆகாது. அதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்கனாலும் அந்த 3 மந்த்துக்கு அந்த ஸ்ட்ரைக் போகிற வரைக்குமே வந்து உங்களால் எந்த ஆக்டிவிட்டியுமே நீங்கள் உங்களால் பண்ண முடியாது. இப்போ வந்து அதிக வீடியோஸ் போடுறதுனால அப்பாவாலேயே வந்து எடிட் பண்ண முடியல. ஆனால் சரி நம்ம யாரையாச்சும் எடுத்துக்கலாம் இன்னொருத்தவங்களை அப்படின்னு சொல்லி அம்மாக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 2 பேருமே எடிட் பண்ணுறாங்க. சி மோஸ்ட்லி வந்து கண்டென்ட் ப்ரிப்பரேஷன், கண்டென்ட்டோட ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனால் பேக்ரவுண்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாவே வந்து அவர் தான் பண்ணுவாரு. ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஜீரோ, எதுவுமே தெரியாது. என்ன ஆப் யூஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், எடிட்டிங்க்கு என்ன ஆப்டா இருக்கும் அப்படின்றதுமே வந்து சுத்த ஜீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு கிளாரிட்டியுமே இருக்காது, கிடையாது. கிளாரிட்டிலாம் கம்மியா இருக்கும், லைட்டிங் கம்மியா இருக்கும், வாய்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. இப்போ நாங்க எதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப் பத்தின டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த மாதிரியான கேஜெட்ஸ், எந்த மாதிரியான சப்போர்ட், ஆக்சுவலா எங்களோட சரௌண்டிங்ல யாருமே யூடியூபர்ஸ் கிடையாது. யூடியூபர்ஸ் இல்ல, பேசிக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு வீடியோவோ இல்ல ஒரு மீடியா பத்தின எந்த ஒரு நாலேஜுமே வந்து இல்ல. சோ நாங்க தான் ஸ்க்ரால் பண்ண சொன்னீங்கன்னா உட்கார்ந்து ஸ்க்ரால் பண்ணுவாங்க, ரீல்ஸ் பாக்குறதுக்கு வேணா ஸ்க்ரால் பண்ணுவாங்க, அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது.
ஸோ உங்களுக்கு யூடியூப் பத்தின எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு தாராளமா நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம், தாராளமா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஏன்னா எங்களோட டிரைவிங் டுட்டோரியலே பார்த்திருப்பீங்க, நிறைய ரிக்வெஸ்ட் எங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம். எங்களுக்கு டிரைவிங் இன்ஸ்டாலுமே வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணிருக்காங்க. சோ டிஎம் பண்ணவங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்பயும் கேட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கண்டென்ட் போட முடியல, கொஞ்சம் பிஸியா இருக்கும், ஸோ போட முடியல. இப்போ கன்ஃபார்ம் உங்களுக்குமே வந்து டிரைவிங் vlog பாக்குறவங்களுக்குமே வந்து நாங்க கண்டென்ட் கரெக்டா ரெடி பண்ணி டைம்க்கு நாங்க ரிலீஸ். ஏன்னா டிரைவிங் vlog வந்து ஜஸ்ட் லைக் தட் நாங்க எடுத்துட்டே போல, ஒரு வீடியோஸ்க்குமே எங்களுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, பெடல் மட்டும் பண்ற மாதிரி, பேர் ஃபுட் சாரில போடுங்க. சாரி உமன்ஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ உமன்ஸ் வந்து என்னன்னா டிரைவிங்கே தெரியாதவங்க கூட இப்போ கத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. கேரளா, அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்துமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த வீடியோ எண்டிங்ல. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நியூ யூடியூபராக இருந்து நீங்கள் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப்னே அப்பாவுக்கு மைண்ட்லயே இல்ல, அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணா இன்னும் ஒரு சைட் பிசினஸா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்ப இங்க இருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு பேஷன்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினது. நம்மளுக்கு வந்து இதுல இருந்து வர இன்கம் தான் வேணும் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அவுட் ஆஃப் ஒரு பேஷன்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணினோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து சப்போர்ட்டுமே உங்க சைடுல இருந்து சப்போர்ட்டுமே எங்களுக்கு நல்லாவே. ஆமா, அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருந்தது. ஆல்மோஸ்ட் 50K கிட்ட வரப்போகுது சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 1 lakh சீக்கிரமா ரீச் ஆயிரும். ஸோ உங்களோட சப்போர்ட்டுமே எங்களுக்கு சில்வர் பட்டன் வாங்கணும் சீக்கிரமா. சில்வர் பட்டன் வாங்கணும்னே உங்களுக்கு எதனா ஒரு கிவ் அவே கொடுப்போம் கன்ஃபார்ம். கண்டிப்பா எங்களோட ரெகுலர் கமெண்டர்ஸ், ரெகுலர் வியூவர்ஸ், அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து எங்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பா வந்து எங்களோட சில்வர் பிளே பட்டன் வந்ததுக்கு அப்புறமா சூப்பரான ஒரு ட்ரீட் இருக்கு. ஸோ சீக்கிரமா எங்களை வந்து சில்வர் பிளே பட்டன் வாங்குறதுக்காக எங்களை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எங்களோட சேனல்லையுமே வந்து சப்ஸ்கிரைப்மே பண்ண சொல்லுங்க. அண்ட் மோரோவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, இந்த மாசம் பண்ணிட்டு அடுத்த மாசமே எனக்கு வந்து இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஜெகே? சோ ஜஸ்ட் லைக் தட் சத்தியமா வந்து நம்மளால அப்படி எடுக்கவே முடியாது. சோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு யூடியூப்ல. அப்பா கூட இப்ப கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. அப்ப வந்து நம்ம கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்டா, அதுலயும் கொஞ்சம் இது வியூஸ் போகும், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த எனக்குமே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கண்டென்ட் ஒழுங்காக ப்ராப்பராக இருக்கணும், மெசேஜ் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே அந்த கண்டென்ட் வந்து ஒரு வேலிட் கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேலிட் கண்டென்ட்டாக இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கேமிங்லாம் ஜஸ்ட் லைக் தட். ஸோ அது போட்டுட்டு போயிடுறது வெரி யூஸ்லெஸ் அது அப்படின்றதுனால அது ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி எதனா கண்டென்ட் தேவைப்பட்டாலும், உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட் ப்ளஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அதில் 100% நான் கேரண்டி தரேன் நான் உங்களுக்கு. ஸோ கொலாபரேஷனுக்குமே வந்து வி ஆர் ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன் தான். கொலாபரேஷன்மே இருந்தாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வில் ஹெல்ப் யூ அவுட் இன் கொலாபிங். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்ல என்னன்னா நிறைய நியூக் அண்ட் கார்னர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதை பே பண்ணுங்க, தெரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க. பட் ஃப்ரீ ஆஃப் ஸ்கேம்மே நிறைய நடக்குது இப்போலாம் வந்து. அதே மாதிரி ஃபேக் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது, ஃபேக் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க பே பண்ணி நீங்க எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். உங்களுக்கு 1 or 2 months எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து உங்க சேனலை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்க கண்டென்ட் நீங்க எந்த கண்டென்ட் போட்டாலுமே வந்து அது ரீச் ஆகாது, ஷேடோ பேன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டாக நீங்கள் இன்புட் கொடுத்து
ஒரு யூஸ்லெஸ்ஸாக போகிறதுக்கு நீங்கள் ஓன் கண்டென்ட் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ரீச் ஆவீங்க. உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை எப்பவுமே வந்து ஒரு ஆர்கானிக்காக வந்து க்ரோ பண்ண வச்சாதான் வந்து நல்லா இருக்கும். அந்த ஆர்கானிக் கண்டென்ட் கொடுக்கணுன்றது தான் மெயின் ஃப்ரேமே. எங்களோட கீ ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா அதுதான், ஆர்கானிக் கண்டென்ட். ஆர்கானிக்காவே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு நம்ம கண்டென்ட் போட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் ரீச் ஈஸியாக ஆயிரும், ஆனால் யூஸாக இருக்காது. ஸோ நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குமே அந்த உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அந்த யூஸ்ஃபுல்லாக எதனா ஒரு கண்டென்ட் கொடுத்தா மட்டுமே அது ஒரு எங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்களுமே விரும்பி பார்ப்பீங்க. இப்போ வந்து உங்க சேனல் எப்படி லெவல் அப் ஆகி வந்திருக்குன்னு இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மைக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய கேஜெட்ஸ் வாங்கிட்டோம், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, கேஜெட்ஸ்க்குமே நம்ம ஒரு வீடியோ போடலாம். நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். ஸோ கிளாரிட்டி நல்லா கொடுக்கணும், குவாலிட்டி வைஸ் கிளாரிட்டி வைஸ் எல்லாமே பக்காவாக கொடுக்கணும், உங்களோட சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சில இம்பார்ட்டன்ட் கேஜெட்ஸ் வாங்க தான் செய்யணும். ஸோ உங்களுக்கு கேஜெட்ஸ் வீடியோ வேணும்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல அதுவுமே கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ என்னென்ன கேஜெட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ நீங்களுமே கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் எங்களோட யூடியூப் சேனலோட டெவலப்மெண்ட் அண்ட் ஒரு growth வந்து எங்களுக்கு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தான். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்த உடனே நெக்ஸ்ட் மொமெண்ட்டே வந்து நம்ம வந்து அவுட்புட்டுக்கு ரெடி பண்ணி எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து டவுட் தான், கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட டிட்டர்மினேஷனா டெடிகேஷனா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா கட்டாயமா நம்மளால வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்துக்குமே இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்களுமே சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்வா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ தான் எப்பவுமே. அந்த கன்சிஸ்டன்ஸை மட்டும் விடாம அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் நீங்க வீடியோ போடலாம்னாலும் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயாச்சும் நீங்க வீடியோ போடுங்க. ஸோ நீங்க ஏர்னிங்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க லாங் வீடியோக்கு கொடுங்க. ஸோ லாங் வீடியோக்கு நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால லாங் வீடியோ நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குமே யூஸ்ஃபுல், ப்ளஸ் காசுமே உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஷார்ட் வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் வராது. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்லி ஃபார் ரீச். ஸோ ரீச் ஆகணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் தான். நீங்கள் இல்லை இன்கம்க்கு தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோக்கு போகலாம். ஸோ நம்மளோட யூடியூப் கண்டென்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா டாலர் பேசிஸ் தான், ஏன்னா இது வந்து யூஎஸ் பேஸ்டு அப்படின்றதுனால. ஸோ டாலர் வந்து 1, 2 அப்படின்ட்டு கிடையாது, டோட்டலா ஒரு $100 வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சேவ் ஆயிட்டே வந்தாதான் நம்மளால. ஸோ அதுவுமே ஒரு ப்ராசஸ், தனி ப்ராசஸ். உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதே வந்து ஒரு ப்ராசஸ் அது. ஸோ ஆட்சன்ஸில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆட்சன்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் யூடியூப்போட டைப் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணுன்ற பட்சத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டாலர்ஸ் சேர்த்துட்டு $100 சேர்த்து தான் நம்மளோட பேமெண்ட்டே எடுக்க முடியும். ஏன்னா மினிமம் பேமெண்ட் வந்து ஆட்சன்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்க்கு $100 ரீச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட்டுக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. $1 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87 + பைசேஸ் அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு $100 அப்படின்னா எவ்வளோ வரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளோட டெக் சேனல் கிடையாது, பட் இருந்தாலும் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை வந்து நாங்கள் சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துலலாம் நம்மளால எடுக்க முடியாது. ஒன்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பேமெண்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்மால் சேனல்ஸ், எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இது சேம் தான், சேம் ரூல் தான். அது தம்ப் ரூல் மாதிரி. ஸோ $100 வந்தால் தான் நீங்கள் எடுக்கவே முடியும், அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்ன ஜேகே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை ஃபேமிலியோட வந்து சந்திக்கலாமா இல்லை எப்படி சந்திக்க போகிறோம் தெரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம். ஃபைன், அண்டில் தென் தன்யவாத். நாங்கள் உங்களில் ஒருவர் ஜேகே. பாய். தேங்க்யூ.